வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிட முழுவேகத்துடன் முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் சாலை பவனி மேற்கொண்டார். இது தொடர்பாக தனது சமூக ஊடக பதிவில் புதுச்சேரியில் சுகாதாரம் மற்றும் கல்வி உள்கட்டமைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS சரிதாமன் நேற்று அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் சேர்க்கப்பட்டது. வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களை விட இது மிகவும் ரகசியமாகவும் ஆழமாகவும் நீண்ட நாட்கள் நீருக்கடியில் தங்கி செயல்படும் திறன் கொண்டது. விசாகப்பட்டினத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதன் அதிகாரப்பூர்வ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 23 தொகுதிகளைச் சேர்ந்த 3788 அரசு ஊழியர்களுக்கு நாளை தபால் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 19 இடங்களில் அவர்கள் வாக்களிக்க தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 65 அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வியை 6வது பாடமாக கட்டாயம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கல்வித்துறை இயக்குநர் திரு சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே தொழிற்கல்வி பாடத்தை கொண்டுள்ள பள்ளிகள் தங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பாடத்தையே கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, கடலோர கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று இடிமுன்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.